அவருக்கு தமிழ் வழக்குத்துறை பரிசெடுத்தமைக்கு பாராட்டு. புத்தாண்டு விழா என்று 3 நிகழ்வுகளையும் இங்கே குறிப்பிட்டு வரவேற்புரையாற்றிய பதிப்பக நண்பர் திரு துரை ராம் அவர்களே, மொழி சொற்களை அழைத்து சொல்லி வைத்தது கவிஞர்களிடம் எச்சரிக்கையாயிருங்கள். மொழி சொற்களை அழைத்து சொல்லி வைத்ததான். என்ன சொல்லுச்சு? கவிஞர்களிடம் எச்சரிக்கையாயிருங்கள். சொல்லாட்சிக்கு அவ்வளவு வலு உண்டு. எவ்வளவு பெரிய கவிஞர்களும் தங்கள் சொல்லாட்சி திறத்தால் பேதையை மேதையாக்கலாம், மேதையை பேதையாக்கலாம். இது ஜெகவீர பாண்டியனாருடைய சொல்லு. இந்த பேதையை மேதையாக்குவது, மேதையை பேதையாக்குவது ஊழ் என்று ஜெகவீர பாண்டியனார் தன்னுடைய நூலிலே எழுதுவார். சார் கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வாங்க சார். கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வாங்க சார். சார் சார் கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வாங்க சார். ஃப்ரண்ட்ல வாங்க சார். அப்படியே இல்லை அடுத்து பொன்னாடை இல்லைனாலும் அது வந்து பொன்னாடையா பாதிக்கும் மாதிரி கேட்டுக்கொள்ளும். நன்னாடை பொன்னாடை. திருநாய் உரை செய்ய இருக்கும் பொன் செல்வ கணபதி அவர்களுக்கு நம்முடைய வானொலி துறையில மிக மிக நீண்ட நாள் எல்லோருக்கும் அறிமுகமானவர். விவசாய நிகழ்ச்சிகளை பற்றி ஊர் எல்லாம் தெரிந்து கொள்வதற்கு மூல காரணமாக இருந்தவர்கள் திருவாளர் MS கோபால் அவர்கள். நீங்க முன்னாடி வரலாம் சார். சார் சார் இங்க பாருங்க சார். சார் சார் இங்க பாருங்க. திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். திரு இரா மகாதேவன் அவர்களுக்கு தத்தாத்ரி அவர்கள். சார் இங்க பாருங்க. திருமிகு வாங்க வெங்கட்ராமன் அந்த வெங்கட்ராமன் இருக்கிற வெங்கட்ராமன் சார். சார் இங்க பாருங்க. உங்களை எல்லாம் ஒரு சஸ்பென்ஸ் எடுத்தது இப்போ 2 மருத்துவர்கள் சந்தித்தார். சார் இங்க பாருங்க. ஆரோக்கியத்தை வரவழைக்க அவர்கள் கொண்டாடி இவர்கள் சந்தித்தார்கள். சார் சார் இங்க பாருங்க சார். வயசானவங்களா இருந்தா அப்படி மறந்துடுவீங்க போல் தெரியுது. அதே போல சூரிய அவர்கள் எத்தனை முறை அழைத்தாலும் வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்து கனெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி வாங்கிட்டு போவார். முயற்சி தான் புத்தகம் நல்லா வந்திருக்கிறது காரணம்.
இப்பொழுது அதான் கிடைக்கும். கோபாலாக இருந்தாலும் சரி, மகாதேவன் ஐயா, செல்வம், அதே போன்று ஒவ்வொருவரையும் மகாவித்வான் சிவசுப்ரமணியம் வந்திருக்கார். இங்க இருக்கிற அத்தனை புலவர்களுக்கும் பிதாமகராக திகழக்கூடியவர். அப்படிப்பட்ட மயிலம் புதுமையாகவும் இங்கே கண்ணன் காசும் ஒரு சில நிமிடங்கள் மட்டும் பேசுகிறேன். இந்த நிகழ்ச்சியிலே முதலில் இந்த நூலை பதிப்பித்த துரை ராமு அவர்களை, நல்லாசிரியர் அவர்களை நான் நன்றியோடு பாராட்டுகிறேன். ஏனென்று கேட்டால், இந்த காலத்தில் பறிப்பு தொழில் செய்வதுதான் கடினம். சொல்லுப்பாட்டின் போதும் கோட்ஸே காந்தியை சுடுகின்ற அந்த பொழுது அப்படியே கண்ணீர் விட்டு புலப்பட அவரே அழுவார். தெரியாத பெண்ணுக்கு என்னை மாப்பிள்ளையாக தேர்ந்தெடுத்தமைக்கு நன்றி. பல சந்தர்ப்பங்களிலே செல்வம் அவர்கள் இருந்த பொழுது கூட குடமுழுக்கு செல்கின்ற பொழுது அவர்களை அழைத்துக் கொண்டு போவார்கள். ஏனென்றால் சில எல்லைகளை தாண்டி போக முடியாது. அதே போன்று நம்முடைய தமிழை பிபிசி வரைக்கும் கொண்டு சென்றவர் நம்முடைய மகாதேவன். இவர்கள் 3 பேருக்கு புரோகிராம் பண்ணியிருக்காங்க. ஆனால் நீங்கள் எல்லாம் இருந்த காலம் பொற்காலம். அதற்கு பிறகு ஒரு காலம் வந்தது, நிலையங்களே குடியும் குடுத்தனவுமாக ஆகிய காலம். நான் ஒரு நிகழ்ச்சி என்றால் கூட, ஒரு அருமையான நிகழ்ச்சி கூட பல்மருத்தூர் கண்ணப்பனையா கூட அவர்கள் பார்த்து அந்த நிகழ்ச்சியை மகிழ்ந்து என்னை பாராட்டினார். பழனி அறிவியல் முன்னேற்றத்துக்கு தடைன்னு ஒரு நிகழ்ச்சி. இந்த அடையாள தொழிற்சங்கம் தான் கொடுத்தது. கடந்த ஆண்டு இதே வேளையில், இது ஏப்ரல், ஆனா அது பிப்ரவரியா மாற்றம் நினைக்கிறேன், ஒலி நாடக வடிவில் சிலப்பதிகாரம் என்ற நூலை வெளியிட்டோம். இங்கே வெளியிட்டதனுடைய வாய்ப்போ என்னவோ எனக்கு அதற்கு ஒரு தமிழக அரசனுடைய பரிசு கிடைத்தது. கடந்த ஆண்டு இங்கே தான் வெளியிட்டோம். 3வதாக என்னுடைய இந்த நூல் இங்கே வெளியிடப்படுகிறது. அதனால இதற்கு வாய்ப்பளித்த அடையாள கமிஷனுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆட்கள் நடத்தியவர்கள் அவரிடத்துல நான் அழைத்துக் கொண்டு கேட்டேன், இப்படி நிகழ்ச்சியில நான் நிச்சயமாக வந்து விடுகிறேன் ஐயா, கவலைப்படாதீர்கள், நீங்க எப்படியா வருவீங்க, ஏன்னா ஒரு விழாவுக்கு அழைக்கும் பொழுது அதெல்லாம் கேட்க வேண்டிய முறை இருக்குது, நீங்க அதை பற்றி எல்லாம் கவலைப்படாதீங்க, எல்லாம் நான் வந்து எல்லாம் சிறப்பாக செய்து கொடுத்துக்கிறேன் என்று சொன்னார்கள். அதுபோல அவர்கள் வந்து செய்தார்கள். என்னுடைய கைடு ஐயா அவர்கள் அப்போதும் சரி இப்போதும் சரி எனக்கு முழு சுதந்திரம் கொடுத்து விடுவார்கள். நான் இப்படி பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது, நான் ஒன்றும் உங்களை தொல்லை பண்ண மாட்டேன், நீங்க அந்த துறையில ஓரளவுக்கு அனுபவம் உள்ளவர்கள், இதை இப்படி இப்படி அந்த ஒரு அருமையான வாசகம் சொன்னார்கள். திருமண பத்திரிகை என்பதற்கு ஒரு சொற்றொடர் அமைப்பு முறை இருக்கிறது, ஆய்வு ஏடுங்கிறதுக்கு ஒரு அமைப்பு முறை இருக்கிறது. அந்த ஆய்வு ஏட்டு முறையில உங்க செய்தியை சொல்லணும், அவ்வளவுதான். இந்த ஒரு ஆலோசனையை மட்டும் சொல்லி எனக்கு அப்படி வாய்ப்பளித்தார்கள். அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினேன். அந்த ஆசை இன்றைய தினம் நிறைவேறியிருக்கிறது.